திருமண வாழ்க்கையே சுவிசேஷத்தை குறித்தது. திருமணத்தை கர்த்தர் ஸ்தாபிக்கும் போதே சுவிசேஷத்தை மனசுல வச்சு, இயேசுவை மனசுல வச்சு, சபையை மனசுல வச்சு, மீட்பை மனசுல வச்சு, சிலுவையை மனசுல வச்சு, அவரங்க ரத்தம் சிந்துறத, ஜீவனை கொடுக்கறத, அவருடைய தியாகத்தை மனசுல வச்சு, அவருடைய அன்பு எப்படி வெளிப்படுகிறதுங்கிறத மனசுல வச்சு தான் திருமண வாழ்க்கையை அமைக்கிறார். அதனால தான் விலா எலும்பிலிருந்து எடுத்து உண்டாக்குறாரு. அங்கே விலால குத்துறாங்க அவரை. அந்த மரணத்தின் மூலமாக தான் சபை உண்டாகிறது. இப்போ எனக்கு விளங்க ஆரம்பிச்சது எப்படி சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணுன்னு. நான் நினச்சிட்டு இருந்தேன் திருமணத்துக்கும் சுவிசேஷத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கலாம், ஆனால் இப்படி ஒரு சம்பந்தம் இருக்குன்னு நான் நினைக்கல. திருமணம் சுவிசேஷத்தை விளக்குவதற்காகவே, எடுத்து காட்டுவதற்காகவே, நடைமுறையில் சுவிசேஷத்தை வாழ்ந்து காட்டுவதற்காகவே திருமணம் உண்டாக்கப்பட்டதுங்கிறத எனக்கு தெரியாது. இதுதான் அந்த பெரிய ரகசியம். இந்த ரகசியம் பெரியதுன்றாரு. அதுதான் ரகசியம். என்ன ரகசியம்? திருமணம் கிறிஸ்துவின் அன்பை, நம்முடைய மீட்பை, ரட்சிப்பை, சுவிசேஷத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம கண்குன்பால் நிறுத்துகிறதுக்காக. இன்னைக்கு கம்யூனியனில் பங்கெடுத்தோம், திருவிருந்தில். எதுக்கு? ஒவ்வொரு மாதமும் இதில் பங்கெடுக்கும்போது சில நேரத்தில் ஒரு வாரமும் செய்கிறாங்க சில சபைகளில். நம்முடைய கண்களுக்கு முன்பாக கிறிஸ்துவின் அன்பை, நம்முடைய மீட்பை, நம்ம எவ்வளோ அன்பு ஊர்ந்து மீட்டார் என்பதை நம்ம கண்ணுக்கு முன்னால் நிறுத்துறதுக்காக, அதை நம்ம மறக்காமல் இருக்கும்படியாக நான் சொல்கிறேன், திருமணத்தை ஏற்படுத்தி இதை தினந்தோறும் இப்படி வாழ்ந்தால் எப்போவுமே இயேசு கண்ணுக்கு முன்னால் இருப்பார். அவருடைய அன்பு கண்ணுக்கு முன்னால் இருக்கும், அவருடைய தியாகம் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கும்னு அப்படித்தான் திருமண வாழ்க்கையை ஆரம்பித்து வைத்து விட்டார் கர்த்தர். இதில் என்ன ஆச்சியா இன்றைக்கி உலகத்தில் பிரச்சனைன்னு சொன்னால், தேவனிடத்திலிருந்து வர்ற கருத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். திருமணம்னா என்னங்கிறத இப்போ சொல்லிட்டேன், அது நோக்கம் என்னன்னு சொல்லிட்டேன். ஆனால் உலகம் இன்னொரு நோக்கத்தை கொண்டாந்துருச்சு திருமண வாழ்க்கையை பற்றி. உலகம் திருமண வாழ்க்கையை பற்றிய நோக்கத்தை வேறு விதமாக திரிச்சிருச்சு, மாற்றிருச்சு. அதன் மூலமாக திருமணத்தை பற்றி நிறைய பேருக்கு இன்றைக்கி பயம் உண்டாயிடுச்சு, ஒரு பெசிமிசம், ஒரு நம்பிக்கையற்ற நிலைமை உண்டாயிடுச்சு. எங்கே திருமணம் செய்து யார் தான் நல்லா இருக்கிறா, எதுக்கு திருமணம் செய்யணும், அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இன்றைக்கு வந்து விட்டது. தேவன் உண்டாக்குன விதத்தில் திருமணம்னா என்ன? திருமணம்னா என்னன்னா, அது ஒரு நிரந்தரமான பந்தம். வாழ்நாள் முழுவதும் நாம் அந்த பந்தத்தில் வாழுவோம் என்கிற விதத்தில் தான் திருமண வாழ்க்கையை உண்டாக்குகிறார் இல்லையா? அது மட்டும் இல்லை, அந்த பந்தத்தின் மூலமாக இருவர் ஒன்று சேர்ந்து, ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து ஒருவர் அன்பு கூர்ந்து, அந்த அன்பின் மூலமாக அதன் விளைவாக குழந்தைகள் பிறக்கிறது, ஒரு குடும்பம் உருவாகிறது. அவர்கள் அன்பின் அரவணைப்பிலே, பாதுகாப்பிலே வளருகிறார்கள். இந்த குடும்பங்கள் தான் ஒரு சமுதாயமாக உருவாகிறது. இப்படித்தான் மனுக்குலம் இருக்க வேண்டும் என்று கடவுள் திருமணத்தை அப்படி